ட்ரேட் ஆகி ஸோ இப்போ அது என்ன 44,480 சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இந்த 4,480 இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாகவே மேலே போயிருக்கு. பாருங்கள், நேற்று ஒரு 12:30 1 o'clock டைமில் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் புல் ரன் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட்ஸ் ஒரே நாளில் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 hour 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. நேற்று நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி நேற்று ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் மார்க்கெட்டால் மேலே போக முடியாமல் கொஞ்சம் மேலே ஸ்ட்ரகிள் ஆகி இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே காட்டாமல் இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் என்னென்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட் NYMEX மார்க்கெட்டில் நேற்று நைட்டு ட்ரேட் ஆனதில் நேற்று க்ளோசிங் அப்புறம் நைட்டு ஓவர் நைட் மார்க்கெட்டில் நிறைய ட்ராப் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலில் எவ்வளோ அளவுக்கு ட்ராப் ஆயிருக்குன்னா ஒரு $2-3 ட்ராப் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பிக்கு 4,460 இல்லை 40 இந்த ஜோன் வரைக்குமே ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த 4,480 நம்ம நேற்று ஓப்பன் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் அப்நார்மலாக மேலே போன மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ஒரு ட்ராப் ஒரு நாள் நடக்கிறது, ரொம்ப ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறது சாதாரண விஷயந்தான். ஸோ அதனால் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டுமே இல்லை. மார்க்கெட் திருப்பி மேலே போகுமா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகுமான்ற ட்ரெண்டில் நமக்கு சந்தேகம் இல்லை. அதுவும் இல்லாமல் நேற்று மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் $100 NYMEXல இன்டர்நேஷனல் மார்க்கெட் $100 பிரேக் பண்ணி $103 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் சப்போஸ் இந்த ஓப்பனிங் 4,460 இந்த ஜோனில் எங்கேயாவது ஓப்பன் ஆகும். இந்த சைடில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம கண்டிப்பாக ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா 4,380 இந்த 4,380 கீழே மார்க்கெட் வரப்போ தான் நமக்கு இது கீழே மார்க்கெட் என்றைக்காவது க்ளோஸ் ஆச்சுது, க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே வந்து 4,380 கீழே க்ளோசிங் வந்ததுனா தான் நமக்கு க்ரூட் ஆயில் ட்ராப் ஆகும்னு அர்த்தம். அது வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராப்னால மார்க்கெட் வந்து செல்லுக்கு டேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக பை பண்ணி இது கீழே வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட அட்வைஸ் என்னென்னா, ஸோ ஓப்பனர் இருந்து இந்த ஜோன் வர வரைக்கும் நல்லா ப்ராப்பராக பார்த்து நீங்கள் வந்து பொசிஷன் ஆவரேஜ் பண்ணலாம். அப்பப்போ மேலே வந்து மார்க்கெட் புல்பாக இருக்கிறப்ப அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க்கெட் திருப்பி போகிறப்ப பையை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயின் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு. தேங்க்யூ, பாய்.